அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே, நேற்று அல் மப்னி ஃபில் அஸ்மா பார்த்தோம். அதாவது இஸ்முகளில் வரக்கூடிய மப்னிகள். இப்போ மப்னி முஆரப் எதில் பார்க்க போகிறோம்? ஃபில் அஃபால்களில் பார்க்க போகிறோம். அதாவது வினை சொற்கள்ல அல் மப்னியு. ஒரு நேயர் கூட கேட்டிருந்தார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல் மப்னியு ஃபில் அஃபால், அதாவது வினை சொற்களிலே வரக்கூடிய மப்னிகள் என்ன? வினை சொற்கள் அப்படிங்கக்கூடிய சமயத்தில் அது நிறைய வகையாக பிரிஞ்சாலும் நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்னன்னு சொன்னால் மாதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முலாரியா, இன்னொன்று பார்த்தா அம்ரு. அம்ருனா கட்டளை வாக்கியம். மாலி, முலாரி, அம்ரு. இப்போ இந்த மாலி, முலாரி, அம்ருல கடந்த காலம், நிகழ்கால, எதிர்காலம், கட்டளை வாக்கியம், இந்த 3ல் எது? ஃபர்ஸ்ட் மாலியை எடுத்துக்குவோம். அல் மாலிய நம்ம 3 வகையா பிரிக்கணும். எப்படி 3 வகையா பிரிக்கணும்? மப்னி அலல் ஃபதஹ், அலல் ஃபதஹ், அலல் ஃபதஹ், அலல் லம்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் அலல் லம். அலல் லம்னா பேஷின் மீது மப்னி. எது பேஷின் மீது மப்னியா இருக்கும்? அடுத்து அலஸ் சுக்கூன். அலஸ் சுக்கூன் அப்படின்னு சொன்னா சுகுனின் மீது மப்னி. அல சுக்குன்னா பேஷின் மீது மப்னி, அல லம்னா பேஷின் மீது மப்னி, அல சுக்குன்னா எதின் மீது? சுக்குனின் மீது மப்னி, ஜஸ்மின் மீது மப்னி, அப்படி வச்சுக்கலாம். அடுத்து அலல் ஃபதஹ். அலல் ஃபதஹ் அப்படின்னு சொன்னா ஜபரின் மீது மப்னி. எது? ஜபரின் மீது மப்னி. ஜபரு, சுக்குனு, பேஷ். அலல்லம், அல சுக்குன், அலல் ஃபதஹ். இப்போ அலல்லம், அல சுக்குன், அலல் ஃபதஹ் நம்ம எது லம்மின் மீது, எது சுக்குனின் மீது, எது ஜஸ்மின் மீது மப்னிங்கிறத நான் அந்த ஃபேல்களை சொல்லித்தரேன். இப்போ பாருங்க. இப்போ நம்ம 3ஆ பிரிக்கலாம். அதாவது பார்த்தோம்ல, யுப்னா அலல் லம், அதாவது பேஷின் மீது மப்னி. அதுக்கப்புறம் என்னது? சுக்குனின் மீது மப்னி. அடுத்து என்ன பார்த்தோம்? ஃபதஹின் மீது மப்னி, பேஷு, சுக்குனு. இப்போ இது நடத்துறது 2 வகையா இருக்குதுங்க. ஒரு வகை இருக்குது, இப்போ நான் நடத்துவேன், அது புரியவும் புரியாது, புரியவும் முடியாது, இது ஒரு வகை. இன்னொன்று ஈஸியாக புரிகிற வகை. ஆனால் இது 2 வகையையும் நடத்தினா தான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கும். அதனால புரியாத வகையை, இப்போ நீங்கள் புரியுறது கஷ்டமான வகையை நான் நடத்த போகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் இது புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் ஜீனியஸ். கட்டாயம் நீங்கள்லாம் பெரிய டேலண்ட் தான். ஒன்று பாருங்கள், யுப்னா அலல் லம். இப்போ யுப்னா அலல் லம்னா என்னன்னா, இப்போ வாவுல் ஜமாத், வாவுல் ஜமாத் எல்லாமே யுப்னா அலல் லம். வாவுல் ஜமாத்னா என்ன? ஹரஜு, ஹரஜு, ஹரஜா, ஹரஜா, ஹரஜு, இதான் ஃபேல் மாலில. ஹரஜு, தஹலு, இது எல்லாமே என்னன்னு சொன்னா வாவுல் ஜமாத். வாவுல் ஜமாத் ஃபுல்லாவே என்னவா இருக்கும்? மப்னி அலல் லம்மா இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்து மப்னி அலல் சுக்கூன்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மப்னி அல சுக்கூன்ல தாவுல், அதாவது தாவுல் ஃபாயில்னு சொல்லுவாங்க. தாவுல் ஃபாயில். தாவுல் ஃபாயில்னா என்ன? அக்கல் து, அக்கலா, அக்கலா, அக்கலு, அக்கல் து. இப்போ அக்கல் துனா நான் சாப்பிட்டேன். இப்போ அக்கல் துல இந்த தாவுல் ஃபாயில் வரக்கூடிய சமயத்துல இது என்ன இருக்கு? சுக்குனின் மீது மப்னி ஆயிருக்கு, அக்கல் து. அடுத்து நாவுல் ஃபாயில். தாவுல் ஃபாயில், நாவுல் ஃபாயில். நாவுல் ஃபாயில்னா என்ன? அதே தாங்க, அக்கல்னா. அக்கல்னா நாங்கள் சாப்பிட்டோம். அதனால இது கடைசியில் வர்றதுனால இது நாவுல் ஃபாயில், இது அக்கல்னா. அடுத்து பாருங்க, நூனு நிஸ்வா. நூனு நிஸ்வானா அந்த காயிபில் வரக்கூடிய அந்த சீகாலே அக்கலா, அக்கலா, அக்கலு, அக்கல், அக்கலத், அக்கலத்தா, அக்கல்ன. இந்த அக்கல்னு வருதுல்ல, அந்த பல பெண்கள் சாப்பிட்டார்கள், அக்கல்ன, அவர்கள் பல பெண்கள் சாப்பிட்டார்கள். அப்ப அக்கல்னல வரக்கூடிய இடத்துல இங்க என்ன இருக்கு? சுக்குனின் மீது மப்னியா இருக்கு. இது வாவுல் ஜமாத்து லம்மின் மீது மப்னி. தாவுல் ஃபாயிலு சுக்குனின் மீது மப்னி. நாவுல் ஃபாயிலும் சுக்குனின் மீது மப்னி. நூனு நிஸ்வாவும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நூனு நிஸ்வா. இதுவும் என்னது? சுக்குனின் மீது மப்னி. இப்போ இது லம்மின் மீது மப்னியை பார்த்துட்டோம், சுகுனின் மீது மப்னியை பார்த்துட்டோம். அடுத்து
ஃபதஹின் மீது மப்னியை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வகை என்னன்னு சொன்னா லம் எத்தசில் அப்படின்னு சொல்லுவாங்க. லம் எத்தசில்னா எதுவும் சேராம வரக்கூடிய ஃபேல், மாலி ஃபேல். அது உதாரணமா அக்கல, இதைத்தானே சொல்றான். அக்கல, தஹல, ஹரஜ, வதா, எதுவுமே சேராத அந்த ஃபேல்கள் அக்கல. அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவு தானிஸ். தாவு தானிஸ் அப்படின்னு சொன்னா முன்னஸுக்கு வரக்கூடிய தா, தாவு தானிஸ். என்ன முன்னஸுக்கு வரக்கூடிய தா? அக்கல, அக்கலா, அக்கலு, அக்கலத் வருதா இல்லையா? அக்கலத் அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல அக்கலனாலும் ஃபத்தஹின் மீது மப்னி, அக்கலனாலும் ஃபத்தஹின் மீது மப்னி. அடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸி. நாயே மஃபூல், நாயே மஃபூல். நாயே மஃபூல்னா அஸ்மஅனா, அஸ்மஅனா கேட்க வைத்தான். அஸ்மா அவன் கேட்க வைத்தான். அஸ்மஅனானா அவன் எங்களை கேட்க வைத்தான். இந்த நா வரும்போது அவன் எங்களை கேட்க வைத்தான், அல்லது அவன் எங்களை அரானா யார் எங்களை பார்க்க வைத்தான், அல்லது எங்களை கேட்க வைத்தான். அதாவது அந்த இடத்துல போகக்கூடிய சமயத்தில் இங்க ஃபத்தஹின் மீது மப்னி ஆகும். அஸ் ம நா. அது பார்த்தோம்னு சொன்னா அலிஃபுல் இஸ்னைன்னு சொல்லுவாங்க. அலிஃபுல் இஸ்னைன் தஸ்னியாவுடைய அலிஃப். இஸ்னைன்னா ரெண்டு, தஸ்னியா இஸ் நைன், அலிஃபுல் இஸ்னைன். உதாரணமா அக்கல, அக்கலா. இந்த அக்கல, அக்கலான்னு வரக்கூடிய சமயத்துல ஃபத்தஹ். இதுலயும் அக்கலையிலையும் ஃபத்தஹின் மீது மப்னி, அக்கலத்திலையும் ஃபத்தஹின் மீது மப்னி, அஸ்மானாலையும் இது என்னது ஃபத்தஹின் மீது மப்னி, அக்கலாலையும் ஃபத்தஹின் மீது மப்னி. இது வந்து புரியாத மெத்தடுங்க. இப்ப புரியுற மெத்தடை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ஈஸியான மெத்தடுங்க. அதாவது மப்னி ஃபில் அஃபால்ல இது ஈஸியான மெத்தடு. ஹரஜ, ஹரஜா, ஹரஜு, ஹரஜத் இப்படி நீங்க எழுதிக்கணும். ஹரஜத், ஹரஜத்தா, ஹரஜ்ன. அப்புறம் ஹரஜ்த, ஹரஜ்துமா, ஹரஜ்தும், ஹரஜ்தி, ஹரஜ்துமா, ஹரஜ் துன்ன, ஹரஜ்து, ஹரஜ்னா, ஹரஜ்து, ஹரஜ்னா. இப்படி எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன இருக்கோ அதன் மீது மப்னின்னு சொல்லிடணும். ஜீமுக்கு மேல என்ன இருக்கு? ஃபத்தஹ், ஃபத்தஹின் மீது மப்னி. ஜீமுக்கு மேல என்ன இருக்கு? ஃபத்தஹின் மீது மப்னி. ஜீமுக்கு மேல என்ன இருக்கு? லம் இருக்கு, லம்மின் மீது மப்னி. இங்க என்ன இருக்கு? ஃபத்தஹின் மீது மப்னி. இங்க என்ன இருக்கு? ஃபத்தஹின் மீது மப்னி. இங்க என்ன இருக்கு? சுக்குன் இருக்கு, சுக்குனின் மீது மப்னி. இங்க என்ன இருக்கு? சுக்குன் இருக்கு, சுக்குனின் மீது மப்னி. இது என்னது? சுக்குனின் மீது மப்னி. இதுவும் சுக்குனின் மீது மப்னி. ஆக இப்படி எழுதி பார்த்துட்டு அந்த மூணாவது வார்த்தை எங்க இருக்கு, மூணாவது எழுத்து எங்க இருக்கோ, ஹரஜா தான் அசல். இந்த ஹரஜையில இந்த ஜீம் எங்க இருக்கோ, இந்த ஜீமுக்கு மேல என்ன இருக்கோ அதனின் மீது மப்னின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாடமே ஈஸி தான். அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆக ஃபேலே மாலி எல்லாமே மப்னி மட்டும்தான். ஃபேலே மாலில முஆரபு கிடையாது. முலாரில முஆரபும் இருக்கு, மப்னியும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.